தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, சதர்ன் ரயில்வேல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 4253 அப்ரண்டிஸ் வேகன்ஸ்க்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது திருச்சி, பொன்மலை, அப்புறம் சென்னை, பெரம்பூர், அப்புறம் சேலம் டிவிஷன், திருவேண்டரம், பாலக்காடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போதனூர், இந்த எல்லா இடத்துக்கும் ஒரு 4253 அப்ரண்டிஸ் வேகன்சிஸ்க்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்ப்போம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம சேனல்ல வர இருக்கு. கூகுளில் போயிட்டு rrcmas.in அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஆக்ட் அப்ரண்டிஸ் 2018-19 அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளைன்னு இருக்கு. அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 3 டிவிஷனில் வந்து அவங்க வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அதாவது திருச்சி, பொன்மலை, அதுக்கப்புறம் சென்னை, பெரம்பூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போதனூர். இதில் உங்களுக்கு எந்த டிவிஷனில் அப்ளை பண்ண நினைக்கிறோம் அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண தான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது திருச்சி, பொன்மலை டிவிஷனில் வந்து கொடுத்துருக்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 பேஜஸ் இருக்குது, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது. இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். பொன்மலை டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அண்ட் ஐடிஐ இந்த கேட்டகரியில் பார்த்தா 272 வேகன்ஸுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஃபிட்டர், வெல்டர், மெஷினிஸ்ட் அது மாதிரி எல்லா ட்ரேட்ஸுக்கு வந்து கேஸ்ட் வைஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன கேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. திருச்சி டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 189 வேகன்ஸும், மதுரை டிவிஷனில் 189 வேகன்ஸும் வந்து காலியாக இருக்கிறத அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த ட்ரேடுக்கு எவ்வளோன்ட்டு அதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து எந்தெந்த ட்ரேடுக்கு வந்து எந்தெந்த கேட்டகரியில் இருக்கும் அப்ளை பண்ணலான்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்கிறாங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ கோர்ஸ் வந்து நீங்கள் எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடில் வந்து ஐடிஐ வந்து பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. எம்எல்டி அதாவது மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் இவங்க பார்த்தீங்கன்னா +2ல் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து அவங்க ஒரு பாடமாக படிச்சிருக்கணும். அதாவது 3 சப்ஜெக்ட் வந்து +2ல் வந்து படிச்சிருக்கணும். இவங்க வந்து எம்எல்டிக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 15 வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தா 22 வயசு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கும், 24 வயசு பார்த்தீங்கன்னா ஐடிஐக்கும், எம்எல்டி அதாவது அவங்களுக்கு வந்து 24 வயசு மேக்ஸிமம் ஏஜாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் ஃபீன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இது வந்து எஸ்சி, எஸ்டி, பிசிக்கலி சேலஞ்சு உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. மற்ற கேட்டகரி தான் வந்து 100 ரூபாய் ஃபீஸ் வந்து ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் அப்ரண்டிஸ்ன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளைக்கு வந்து அந்த அப்ரண்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ட்ரேடுக்கு எவ்வளோ நாளைக்கு இருக்குன்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதுக்கான செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பியூர்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் நீங்கள் எடுத்த மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணி அதில் வந்து செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது வேலிட் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சென்னை, பெரம்பூரில் இருக்க டிவிஷனோட நோட்டிஃபிகேஷனை பார்க்கறதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணதான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். டோட்டலாக 3 டிவிஷனுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு டிவிஷனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுங்க. சென்னை டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 804 வேகன்ஸுக்கான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸ் பெரம்பூரில் இருக்க ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்ஐடிஐ இந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ட்ரேடுக்கு வந்து எவ்வளோ வேகன்ஸ் வந்து கேஸ்ட் வைஸ் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதேபடி பார்த்தீங்கன்னா பெரம்பூர் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகோ ஒர்க்ஸ் பெரம்பூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரக்கோணம், இது மாதிரி சென்னை டிவிஷனில் என்னென்ன இருக்குது எல்லா வேகன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து கேஸ்ட் வைஸ் வந்து எந்தெந்த ட்ரேடுக்கு வந்து எவ்வளோ வேகன்ஸ் இருக்குன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துட்டு எந்த கேட்டகரியில் நீங்கள் வரேன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ட்ரேடுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவைன்னு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். பெயிண்டர் அண்ட் வெல்டர் ஃப்ரெஷர் கேட்டகரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிஷியன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா +2 பாஸ் பண்ணிருக்கணும். அவங்க வந்து சயின்ஸை வந்து ஒரு பாடமாக வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் மெக்கானிக் இவங்க பார்த்தீங்கன்னா +2 பாஸ் பண்ணியிருக்கோம். கூடவே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் வந்து அவங்க படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன், ரேடியாலஜி, பேத்தாலஜி, கார்டியாலஜி இவங்க பார்த்தீங்கன்னா +2 படிச்சிருக்கணும். இவங்க வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி குரூப் வந்து +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஐடிஐ கேட்டகரிக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு ஐடிஐ வந்து எந்தெந்த ட்ரேடில் அவங்க அப்ளை பண்ணுறாங்களோ அந்த ட்ரேடில் வந்து NCVT அங்கீகாரம் பெற்ற ஐடிஐயில் வந்து இவங்க பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ட்ரேடுக்கு அவங்க அப்ளை பண்ணுறாங்களோ அந்த ட்ரேடில் வந்து ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10th முடிச்சிருக்கணும், அதை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா வெல்டர், பெயிண்டர், ஃபிட்டர் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 22 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா MLT இவங்க பார்த்தீங்கன்னா 15 24. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிஐக்கு வந்து எந்தெந்த ட்ரேடுக்கு வந்து என்னென்ன ஏஜ் இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. இந்த பேஜில் வந்து ஸ்டைப்பண்ட் டீட்டெயில், அதாவது உதவித்தொகை டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 5700 ரூபா மாதத்துக்கும், செகண்ட் இயரில் வந்து 6500 ரூபாவும், மூணாவது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 7350 ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டீசல் மெக்கானிக் ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 5900 ரூபாவும், செகண்ட் இயருக்கு 6700 ரூபாவும், மூணாவது வருஷத்துக்கு 7550 ரூபா வந்து ஸ்டைஃபண்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷனை ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/1/2019 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த டிவிஷனோட நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த டிவிஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுடைய மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், அதில் என்ன மார்க்ஸ் எடுத்திருக்கணும், அதை பேஸ் பண்ணி தான் யார் வந்து ஹையஸ்ட்டாக இருக்காங்களோ அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு மெரிட் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டு அதைப்படி தான் வந்து செலெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க யாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிகிரி, டிப்ளமோ படித்தவங்களாம் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு இந்த ரிஜிஸ்டர் இருக்க அந்த பட்டனை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த யூனிட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க அதை வந்து செலக்ட் பண்ணணும். 3 டிவிஷனில் எந்த யூனிட் நீங்கள் தேவையோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளையிங் ஆஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இல்லை ஐடிஐ கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்களா அந்த டீட்டெயில்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்த டிவிஷன், அதாவது எந்த டிவிஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து பெரம்பூரா இல்லை போதனூரா இல்லை வந்து பொன்மலையா, அது மாதிரி எதில் நீங்கள் அப்ளை பண்ணுறோம் அந்த டிவிஷனை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த ட்ரேடுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதை வந்து செலக்ட் பண்ணணும். அதாவது ஃபிட்டரா, வெல்டரா, பெயிண்டர், அது மாதிரி எந்த ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ்னு இருக்க அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1ல் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் வரும், அதை நீங்கள் வந்து படித்து பாருங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் அக்னாலஜ்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் இதுக்கு வந்து மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா ஓடிபி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கும் இமெயிலுக்கு மட்டுமே தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ஃபில் நியூ அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்குது அந்த லிங்கை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதில் இருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து ஒரு வாட்டி தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிக்ளரேஷன் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 100 ரூபாவும், SC ST பிசிக்கலி சேலஞ்ச் உமன்ஸுக்கு வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தப்பு இல்லாமல் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ்னு இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கான ஃபீல்டு வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.